ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆன கொம்பு சிவி படத்தோட ட்ரெய்லருக்கு தான் இப்போ நாம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு வெளியே போக கூடாது. பிசினஸ் பாட்டுங்க ஆறாறு லோகம் தப்புசிங்க சொந்த லோகம் தானே. இதுவா சத்திரனா இருக்கிறதோட சாணக்கியனா இருக்கணும். துப்பாக்கி எப்படிங்க பாண்டி? டேம்ல இருக்க எங்க ஊரை மீட்டு கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். ஏய், உன் பேர் பாண்டி தானே? ஏன் மஜ்னு கையில் போட்டிருக்க? மேடம் பேர் லைலானா, என் பேர் மஜ்னு தானே. ஆசையை பாரு. ஆமத்துக்கு பாவம் இல்ல, பேசாம பர்சனேட் பண்ணிடுங்க மேடம். துரோகி துரோகி. நாங்களாம் 420 பார்த்தாங்க. இவையெல்லாம் கோழி கொண்டு விளையாடுற பையன். என்னடே பயமே இல்லாம இருக்கு? யாரா சொன்னா பயமே இல்லாம இருக்கேன்னு? மரண பயத்துல இருக்கேன். கலந்துருவோம். ஆடுற என்னன்னு தெரியுமா? சாவ தள்ளி போடுறது. மரியாதை வேணும்னா மரியாதையான தொழில் பண்ணணும். இதை விட்டா பணமத்தையில படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உங்க 12 ஊரை விட்டு கொடுத்ததுனால தானே இன்னைக்கு எல்லாருமே நிம்மதியா தண்ணி குடிக்கிறாங்க. அட எங்க தாகம் தீரலையே. போலீஸ்காரங்க நம்மளை வாழ விட மாட்டாங்க மாமா. இந்த Crime துப்பாக்கி has வச்சு no hero. அந்த மொத்த துப்பாக்கியை சமாளிக்கணும். நோ ரூல்ஸ், விருந்து நோ மெர்சி. கொம்பு நியாயமா சிவி பாத்தீங்கன்னா நாங்க ஆந்திரால போன வேலைக்கு மாமாக்கு ஒரு பத்மபூஷனும் எனக்கு ஒரு கலைமாமணி அவார்டும் கொடுத்துருக்கணும். ரெண்டு பேரையும் போட்டு அடிக்கியா? மாப்பிள எது பேசுறாரு அடிக்கிறாங்க, எதுவும் பேசுறாரு. தம் கட்டு. 19th டிசம்பர். ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் நல்லா தான் இருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காமெடி படம்னு நினைக்கிறேன். அதாவது காமெடி பேஸ் பண்ண ஸ்டோரின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்ல முக்கால்வாசி காமெடியா இருக்கிற மாதிரி தான் நிறைய இடங்கள்ல காட்டுறாங்க. சரத்குமார் சாரும் ஹீரோவும் வந்து நல்லாவே ஃபன் பண்றாங்க, நல்லா காமெடியா கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் கதையை. சரி, இந்த ட்ரெய்லர் பார்த்ததை வச்சு ஸ்டோரி என்னன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க. அதாவது ஒரு தோட்டம் மாதிரி காட்டுறாங்க. அது கஞ்சா செடி மாதிரி இருந்துச்சு. மேபி வந்து ட்ரக் பிஸ்னஸ் தான் அந்த கஞ்சா. அது அந்த அந்த பிஸ்னஸ் அவங்க பண்றாங்க. அப்படி பண்றப்ப போலீஸ்க்கும் அவங்களுக்கும் ப்ராப்ளம் வருது. அப்படி பண்றப்ப அதெல்லாம் மீறி வந்து அவங்க அதை எப்படி பண்றாங்க, அது ஏன் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் போகும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ நீங்க அந்த ஊரை விட்டதுனாலதான் அந்த ஊர்ல நல்லா இருக்காங்கன்றாங்க, அந்த ஊர்ல எங்களுக்கு திருப்பி வேணும்ன்றாங்க. அதெல்லாம் வந்து எந்த மாதிரி சொல்றாங்கன்னு தெரியல. மேபி அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இவங்க பேச்சை கேட்டு அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து பிரிஞ்சு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அந்த மாதிரி எதுவும் காட்டுறாங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு காமெடியா கொண்டு போறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்சிமம் காமெடியா படம் ஃபுல்லா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னா தான் கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இந்த பிஸ்னஸ் பண்றாங்க. அந்த பிஸ்னஸ்ல மூலியமா அவங்களுக்கும் போலீஸ்க்கும் வந்து சில பிரச்சனைகள் வருது. அது மூலியமா கடைசியில என்னதான் ஆச்சு, இந்த மாதிரிதான் ஸ்டோரி வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டிசம்பர் 19 தான் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். ஏன்னா வந்து ஃபன்னா தான் இருக்கு, காமெடியா இருக்கு. ட்ரெய்லரை வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ணிட முடியாது. போய் படத்துல தான் தெரியும். ஏன்னா வந்து ட்ரெய்லர்ல ஒன்று காட்டுவாங்க, படத்துல வேற மாதிரி கூட இருக்கலாம். சொல்ல முடியாது. ட்ரெய்லர்ல ஒரு மாதிரி இருக்கும், படத்துல வேற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ட்ரெய்லர்ல இருக்கிறதே கூட படத்துலயும் வச்சிருக்கலாம். அது வந்து நம்ம கண்டிப்பா இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. இது நம்ம ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா? டிசம்பர் 19ஆம் தேதி இந்த படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.